ஹோட்டல் ஸ்டைல் கார சட்னி எப்படி செய்கிறதுன்னு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 5லேருந்து 6 அளவுக்கு பூண்டு பல் சேர்த்துக்கலைங்க. மிதமான தீயில வச்சு பூண்டை நல்லா இந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. இது கூட காரத்துக்கு 7 அளவுக்கு ட்ரை சில்லி எடுத்திருக்கேங்க. 4 அளவுக்கு காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு வரமிளகாய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட 20 அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடணுங்க. இது கூட நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நல்ல பழமான தக்காளியை 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறம் சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. தாளிப்புக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை நம்ம அரைச்ச சட்னியும் சேர்த்துக்கலாங்க. சட்னி ரொம்ப கொதிக்க விட வேணாங்க. சுற்றிலும் இந்த அளவுக்கு கொதிச்சா போதும். அவ்வளோதாங்க, டேஸ்டியான கார சட்னி சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.